நவம்பர் 30. திருத்தூதர் புனித அந்திரேயா. பெத்சாயிதாவில் வாழ்ந்த யோனாவின் மகனான அந்திரேயா திருமுழுக்கு யோவானை பின்பற்றி அவரது சீடராக வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கு யோவான் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று தன் சீடர்களுக்கு அறிமுகம் செய்ய அச்சீடர்கள் அனைவரும் நிறை உண்மையை கண்டடைந்த மகிழ்ச்சியில் ஆண்டவரின் சீடரானார்கள். புனித சீமோன் பேதுருவின் உடன்பிறந்த சகோதரரான இவர் பேதுரு, பிலிப்பு, நத்தனியேல் மூவரும் ஆண்டவரின் சீடராக காரணமாக அமைந்தார். ஆண்டவரோடு வாழ்ந்து அவரது இறையரசு பணிகளுக்கு துணை நின்ற அந்திரேயா ஆண்டவரின் உயிர்ப்பிற்கு பின்பு இன்றைய ரஷ்ய நாட்டிலுள்ள சித்தியாவில் நற்செய்தி பணிகளைச் செய்தார். கப்பதோக்கியா, கலாத்தியா, பித்தினியா, ஆசியா, பைசாண்டியம் போன்ற நாடுகளில் ஆண்டவரை அறிவித்த இவர் பைசாண்டியம் நகரின் முதல் ஆயராக பொறுப்பேற்று மக்களை வழிநடத்தினார். மாசிதோனியா, திரேஸ் பகுதிகளில் போதனை செய்த அந்திரேயா மரணத்தின் பிடியிலிருந்த பத்ரோஸ் பட்டினத்தின் ஆளுநன் மனைவி மேக்சிமில்லாவை குணப்படுத்த மேக்சிமில்லா கிறிஸ்தவராக மனம் திரும்பினார். தன் மனைவி கிறிஸ்தவரானதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆளுநன் அந்திரேயாவை கைது செய்து சிறையில் அடைக்க, சிறையில் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட அந்திரேயா கிபி 70ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவரோடு வாழ்ந்து அவரது பணிகளில் உதவிகள் செய்து தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்திரேயாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி தொண்டை நோயாளிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொண்டை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம்.